ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக 38 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி: சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்குங்கள் என திமுக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக உயர்நிலை செயல்திட்ட கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்குங்கள் என திமுக தொண்டர்களுக்கு கட்சித் தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், இந்த கூட்டத்தில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். திமுக உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்துல தற்பொழுது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதல் தீர்மானமாக தமிழ்நாட்டை மேம்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்து இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்துல தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு கண்டனம் நிறைவேற்றி தற்போது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை புறந்தள்ளி இந்தி மாதம் வாரம் விழா எடுப்பது நாடு முழுவதும் வலியுறுத்தப்பட்டு வரும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்துவது உள்ளிட்டவைகளுக்கு ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்துல தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் நலன்களை காக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மணிப்பூர்த்தி அழைப்பீர் என்ற ஒரு தீர்மானமும் இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிதி உரிமையை நிலைநிறுத்த மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமானதாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகவும் ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துல தமிழ்நாட்டை உயர்த்தவும், இந்தியா முழுமைக்கு கூட்டாட்சி அரசை மலர வைக்கவும், அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட திமுக பவள விழாவை கண்டு கம்பீரமாக வளர்ந்து வருகிறது என்றும், 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கழகத்துக்கு 6வது முறையாக ஆட்சி செய்யும் வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கினார்கள் என்றும், தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றியும் வளமான தமிழ்நாட்டை திமுக அரசு உருவாக்கி வருகிறது என்றும், இந்த மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஆட்சியை மலர வைக்கும் என்பதில் ஐயமில்லை என்றும், கழக அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் முதலமைச்சர் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகள், தொலைநோக்கு பார்வைகள் அனைத்தையும் மக்களுக்கு நினைவூட்டுவதன் மூலமாக தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்குங்கள் என்று உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கேட்டுக்கொள்வதாக ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதே போல கழகத்தின் ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் ஒரு இயக்கம் என்று சொல்லத்தக்க வகையில இன்று முதலே தேர்தல் பரப்புரை பணிகளை தொடங்குங்கள் என்றும், துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் தொடங்குங்கள் என்றும் முதலமைச்சர் இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்துல வலியுறுத்தியிருக்கிறார். அதையே ஒரு முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 7வது முறையும் ஆட்சியை அமைக்கும் வகையில இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஒரு தேர்தலுக்கு தயாராகும் வகையில திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திருக்கக்கூடிய நிலையில திமுகவுடைய உச்சபட்ச அதிகாரமிக்க இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்திலையும் ஒரு முக்கியமான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோகுல், தற்போது நடைபெற்று வரும் இந்த செயல்திட்ட குழு கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் பற்றியெல்லாம் ஆலோசிக்கப்படுகிறது? ஒரு முக்கியமான கூட்டத்துல, அதாவது ஏற்கனவே திமுக தேர்தல் பணிகளை தொடங்கும் வகையில ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தார்கள். குறிப்பாக இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் நேரு மற்றும் ஏவாவேலு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தங்கமணி உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு அணிகளாக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கும் விதமாக ஆலோசனை நடத்தி அவர்களை கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருந்தார்கள். அதே போல முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தனித்தனியாக மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டு வந்து, அதே நேரத்துல நேரடியாக ஆட்சி பணிகளை மட்டுமல்லாமல் கட்சி பணிகளையும் அங்கே நேரடியாக சென்று திமுகவுடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரக்கூடிய நிலையில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதி பார்வையாளர்களை நியமித்து தொகுதி பார்வையாளர் மூலமாக பாகமுகவர்கள் மற்றும் ஒவ்வொரு கிளை ரீதியாக தேர்தல் பணியை திமுக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டத்திலையும் இந்த தேர்தல் பணிகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல திமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு விரைவில் நடைபெறக்கூடிய நிலையில பொதுக்குழுவில் எடுக்கப்படக்கூடிய முக்கியமான முடிவுகள் குறித்தும், அதே போல திமுகவில் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை செய்யலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில மாவட்ட செயலர்களுடைய எண்ணிக்கைகளை உயர்த்துவது, மாவட்ட செயலர் செயல்படாத மாவட்ட செயலர் உள்ளிட்ட திமுகவுடைய பதவியேற்கக்கூடிய மற்ற நபர்களுடைய பதவிகளை மாற்றுவது உள்ளிட்ட பல முக்கிய முடிவுகள் குறித்தெல்லாம்
பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக திமுக தேர்தல் பணிக்காக இது போன்ற சில மாற்றங்களும் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். மதன், இது குறித்த விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 66 பேர் பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே இந்த ஒரு வழக்கை தற்போது சிபிசிஐடி விசாரித்து வருகிறார்கள். ஆனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை, வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் கே பாலு, தேமுதிக மற்றும் பாஜக தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்துமே நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் அனைத்து மனுதார் தரப்பில் வைக்கப்பட்ட அந்த பொதுவான அந்த வாதங்களை பார்க்கும்போது, ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு மரக்காணத்தில் இதே போல விஷசாராயம் குடித்து 30 பேர் பலியானார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ளது. ஏற்கனவே அந்த ஒரு பலி சம்பவம் நடைபெற்ற பிறகு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கள்ளச்சாராயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் என்பது பாண்டிச்சேரியிலிருந்து வந்துள்ளது. அது மட்டுமில்ல வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை மாநில காவல்துறை, அதாவது சிபிசிஐடி விசாரித்தால் நியாயமாக இருக்காது. எனவே இந்த ஒரு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு பொதுவான வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல இந்த ஒரு வழக்கை பார்க்கும்போது அந்த பகுதியில் உள்ள உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய தொடர்பு உள்ளது. அவர்களுக்கு இது போன்ற லஞ்சம் கொடுத்த பிறகுதான் இது போன்ற கள்ளச்சாராயம் காசப்படுகிறது. எனவே ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு கூட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் மூலமாக காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கு பெற்றுள்ளார்கள் என்று நிரூபணமாகிறது. எனவே இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் மாநில காவல்துறை விசாரிக்க கூடாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல குறிப்பாக இந்த காவல்துறை மற்றும் அரசியல் தொடர்பு இல்லாமல் இந்த ஒரு சம்பவம் நடைபெற்ற வாய்ப்பில்லை என்ற ஒரு பொதுவான ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில்தான் இந்த கள்ளச்சாராயம் காசுவதற்கான அந்த மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு மாற்ற வேண்டியது அவசியம் என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வு தடுக்க அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இது போன்ற ஆலோசனை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் தாஸ் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவல் கண்காணிப்பாளரும் மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகளும் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கை விசாரிக்க சிபிசிஐடி டிஎஸ்பி தலைமையில் 50 பேர் அடங்கிய 16 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள 24 பேரில் 11 பேர் தற்போது குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. உள்ளூர் அரசியல்வாதி போலீஸ்காரர் உடனடியாக செயல்பட என்பதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை முடித்து அறிக்கை தாக்கல் செய்த பிறகு அதில் நீதிமன்றத்திற்கு எந்த ஒரு நியாயமாக தெரியவில்லை என்றால் இந்த வழக்கை மாற்றம் செய்வது தொடர்பாக தகுந்த ஒரு முடிவை எடுக்கலாம் என்று ஏற்கனவே தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களின் அடிப்படையில் தான் தற்போது வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி இந்த வழக்குகளை தற்போது சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல தற்போது விசாரித்துள்ள சிபிசிஐடி காவல்துறையின் அனைத்து வழக்குகள் ஆவணங்களையும் சிபிஐக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற உத்தரவும் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி பகுதியில் கடந்த ஜூன் மாதம் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் உயிரிழந்தனர். தற்போது இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக, பாமக, பாஜக சார்பிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தற்போது இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது பாமக தரப்பு வழக்கறிஞர் பாலு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 200க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 67 பேர் அதில் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் நியாயமான நடுநிலையான விசாரணை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற கட்சிகள் இணைந்து தொடர்ந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் கிருஷ்ணகுமார், நீதியரசர்கள் பாலாஜி மிக நீண்ட விசாரணைக்கு பிறகு கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த விஷச்சாராய சாவிற்கு
நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றால் அது சிபிஐ விசாரணைக்குத்தான் உத்தரவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்ததோடு தமிழக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கினுடைய அத்தனை ஆவணங்களையும் சிபிசிஐடிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். அதோடு தமிழகத்தை சார்ந்த எந்த காவல்துறையினரும் அதிகாரிகளும் தலையிடாத வகையில் இந்த விசாரணை சுதந்திரமாக சிபிஐயால் விசாரிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கையாக நீதிமன்றத்தில் நாங்கள் முன்வைத்தோம். காரணம், 67 பேர் உயிரிழந்தார்கள். அந்த 67 பேர் உயிரிழந்தவுடன் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர் முதலில் ஏற்பட்ட அந்த மரணத்திற்கு வயிற்றுப்போக்கின் காரணமாக இறந்தார்கள் என்று அந்த பிரச்சனையை திசை திருப்பினார். அதற்கு பிறகு அந்த மாவட்ட காவல்துறையினர் அந்த குற்றவாளிகளோடு இணைந்து அதை மூடி மறைப்பதற்கான முதல்கட்ட பணிகளை மேற்கொண்டு போதுதான் அவசரமாக இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோம். இந்த வழக்கை மிக தெளிவாக ஆழமாக விசாரித்து இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உகந்த வழக்கு என்ற அடிப்படையில் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் அங்கே ஏழ்மை நிலையில் வாழ்ந்து இந்த விஷச்சாராயத்தை அருந்தி அதன் மூலமாக உயிரிழந்து ஒரு குடும்பத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் தமிழ்நாட்டில் தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் அது இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இது சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை, இது தமிழக காவல்துறையினர் விசாரித்தாலே போதுமானது, நாங்கள் நியாயமாகத்தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம், இதில் மாவட்ட ஆட்சியரினுடைய செயல்பாடு குறித்தும் மாவட்ட காவல்துறையினுடைய செயல்பாடு குறித்தும் எந்த சந்தேகமும் இல்லை, நாங்கள் இதை சரியாக நடத்துவோம் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் இயக்கங்களும் மனித உரிமை இயக்கங்களும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்திலும் அரசியல் தளத்திலும் கூறிய போது கூட தமிழக அரசு தானாக இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்க வேண்டும். ஆனால் அதை மூடி மறைப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சி இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது, நியாயம் வென்றிருக்கிறது. இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள், இதற்கு பின்னணியாக இருந்தவர்கள், அதை தயாரித்தவர், அங்கே விற்பனை செய்தவர், அந்த விற்பனை செய்வதற்கு உதவியாக இருந்த காவல்துறையினர், இதற்கு பின்னணியாக இருந்த ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அது இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நிகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது.